அண்ணாமலை பிடியை இப்போ சஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன், அவரை சஸ்பெண்ட் பண்ண தப்பு. மேட்ச்சில் 1-0 சொல்லி டவுனில் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ பிரேக் டைமில் அந்த அண்ணாமலை பிடி ஒவ்வொரு பிளேயர்ஸாக அடித்து வந்து சொல்லித்தராரு. பால் அப்படி ஹெட் பண்ணியிருக்கலாம்ல, இப்படி கிராஸ் போட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே மேட்ச் 2-1 சொல்லி வின் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்ஸை வந்து விட்டுருவோம். என்னோட பிடி எப்போது என்ன சொல்லுவார்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 கோட்டுக்குள்ளே போயிட்டா நான் அக்ரெசிவாக தான்டா இருப்பேன், உங்களை திட்டு வேண்டாம், அதுவே அந்த கோட்டை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போதும் என்னோட புள்ள மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். அண்ணாமலை பிடியால் நிறைய பிளேஸ் யூனிவர்சிட்டி வந்து ஆடிருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செலக்ட் வந்து ஆயிருக்காங்க. தமிழ்நாட்டில் டாப்பாக விளையாண்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா சூசராஜ், நந்தா, காளி அண்ணன், குலோத்துங்கன் அண்ணன், ராமனுஜன் அண்ணன், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி அடி வாங்கி வந்தவங்க தான். அடி வாங்காமல் வந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிளேயராக வந்து ஆகியிருக்க வந்து மாட்டாங்க. அண்ணாமலை பிடி அடித்ததுக்கே இப்படி சொல்கிறீங்க. ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் பிடி ஜெயராஜ் சாரை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மேட்ச் நான் நேரில் பார்க்குறேன். அப்போ ஒரு ரைட் பேக் வந்து கிராஸ் வந்து போடுறாரு. எதுவுமே இன்சைட் பாக்ஸில் வந்து போடல, எல்லாமே வந்து பார்த்தா அவுட் பாலாகவே வந்துருக்கு. ஒரு 3 பால் பார்த்தார், 4வது பால் போடுறதுக்குள்ளே இங்கே வெளியே வான்னு கூப்பிட்டு ஒரு அறை விட்டார். அந்த பிளேயர் சுருண்டுக்கிட்டு வந்து விழுந்தான். அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் 2 அசிஸ்ட் வந்து பண்ணுறான். ஸோ அப்போ இருக்க ஒரு பிடியெல்லாம் எப்படின்னா அடித்து தான் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அந்த பிடியை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் டிசிப்ளினாக வந்து இருக்கணும், பிளேயர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி இந்த மாதிரி அக்ரெசிவாக தான் வந்து காமிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க பிடி தான் வந்து டீசெண்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து இதோட வந்து விட்டுருங்க. ஏன்னா அந்த பிடிக்கு அந்த பிளேயர் மேலே அக்கறை இருக்கவும் தான் இப்படி அடித்து வந்து சொல்லித்தராரு.